Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா YouTubeல வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் வந்து பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஹேஷ்டேக் சம்பந்தப்பட்ட ஒரு அப்டேட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து முன்னாடியே வந்து YouTubeல என்ன சொல்லிருந்தாங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எக்ஸ்பெரிமென்ட்ல ஒரு சில சேனல்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து 100% 100% எல்லா சேனலுக்குமே இந்த அப்டேட் வந்து கொடுத்துட்டு தான் சொல்லிருக்காங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஹேஷ்டேக் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி பேஜே வந்து கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஹேஷ்டேக்கும் ஒரு பேஜே நமக்கு வந்து வரும். நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படினா சோ அது வந்து எப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த ஹேஷ்டேக் பத்தி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோட ஒரு வீடியோ நான் வந்து ஓபன் பண்ணிட்டு ஜஸ்ட் பாஸ் பண்ணி அந்த மாதிரி வச்சிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து பாக்கும்போது அந்த வீடியோக்கு கீழ வந்து ஹேஷ்டேக் வந்து இருக்கு அப்படினா ஒரு சில நேரங்கள்ல அந்த ஹேஷ்டேகையும் கிளிக் பண்ணி பாப்பாங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு ஹேஷ்டேக் வந்து கீழ வந்து கொடுத்திருக்கேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனலோட பேரு Shiji தமிழ் கொடுத்திருக்கேன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஹேஷ்டேக் தான். ஹேஷ்டேக் போட்டுட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படினு கொடுத்திருக்கேன். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தங்க வந்து இந்த ஹேஷ்டேக் Shiji தமிழ் அப்படிங்கறத அவங்க கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா அங்க போய் பாக்கும்போது இதே ஹேஷ்டேக் வந்து நம்ம எத்தனை பேர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்களோ எல்லாமே அந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். சோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆனா ஹேஷ்டேக் வந்து கொடுக்கும்போது நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து கவனிச்சுக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு நம்ம கொடுக்கக்கூடிய ஹேஷ்டேக் வந்து அந்த வீடியோக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஹேஷ்டேகா இருக்கணும். இல்ல அப்படினா நம்மளோட சேனல் பேரா வந்து இருக்கலாம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு ஹேஷ்டேக் கொடுத்திருக்கேன். ஒன்னு வந்து இந்த சேனலோட பேர் தான் கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அங்க போய் பார்த்தோம் அப்படினா இதுக்குனே ஒரு தனி பேஜ் வச்சிருக்காங்க. 144 வீடியோஸ் வந்து இதுல இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 7 சேனல்ஸ் வந்து இந்த ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லிருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து இந்த சேனல் பேர் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். என்ன தவிர 6 பேர் வந்து யூஸ் பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க. நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா அது யார் யார் அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படினா நம்ம அடுத்த சேனலோட பேரெல்லாம் நம்ம சேனல்ல சம்பந்தம் இல்லாம அந்த ஹேஷ்டேக்ல கொடுக்க கூடாது. நம்ம கவனிச்சுக்கணும் அது. இப்போ சப்போஸ் வந்து இந்த Shiji தமிழ் சேனலை பத்தி உங்க சேனல்ல ஒரு வீடியோல நீங்க சொல்லிருக்கீங்கன்னா அந்த வீடியோல நீங்க வந்து கொடுக்கலாம். ஏன்னா அந்த வீடியோக்கு அது சம்பந்தப்பட்ட ஒண்ணா இருக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் வேணும் அப்படிங்கிறதுனால வேற ஏதாவது ஒரு சேனலோட பேரெல்லாம் நம்ம வந்து நம்மளோட சேனல்ல ஹேஷ்டேக்ல வந்து கொடுக்க கூடாது. அதே மாதிரி வந்து ட்ரெண்டிங் டாபிக்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை எல்லாம் ஹேஷ்டேக் போட்டு நம்மளோட வீடியோஸ்ல கீழே வந்து நம்ம எழுதக்கூடாது. ஒரு சில வீடியோஸ் வேணா உங்களுக்கு வியூஸ் கிடைக்கும். தொடர்ந்து அந்த தப்பை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சேனல்ல இருந்து நமக்கு வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ எப்பவுமே ஹேஷ்டேக் வந்து கொடுக்கும்போது நம்ம எப்படி கொடுக்கணும்னா ஒன்று நம்ம சேனலோட பேரை வந்து கொடுக்கலாம். இல்லைனா அந்த வீடியோக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஹேஷ்டேக் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எத்தனை ஹேஷ்டேக் கொடுத்துருக்கேன்? 2 கொடுத்துருக்கேன். 2 தான் ஷோ ஆகுது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 3 ஹேஷ்டேக் வரை ஷோ ஆகும். ஆனால் நம்ம வந்து 15 ஹேஷ்டேக் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹேஷ்டேக் போட்டுட்டு Shiji தமிழ் அப்படின்னு கொடுத்திருக்கேன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ 2 தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க வந்து மேக்ஸிமம் வந்து 15 ஹேஷ்டேக் வரை கொடுக்கலாம். யூடியூப்ல சொல்லிருக்காங்க. ரொம்ப ஆசைப்பட்டுட்டு 15க்கு மேல வந்து ஹேஷ்டேக் கொடுத்தோம்னா அதுவுமே யூடியூப் பாலிசியை வந்து வயலேட் பண்ணக்கூடியது. சோ அந்த மாதிரி கொடுக்க கூடாது. மேக்ஸிமம் 15 ஹேஷ்டேக் தான் நீங்க வந்து கொடுத்துக்கணும். ஹேஷ்டேக் வந்து எழுதும்போது பாத்தீங்கன்னா அந்த ஹேஷ்டேக் போட்டுக்கிட்டு ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது. மற்றபடி தான் நம்ம வந்து எழுதணும். இந்த மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் எழுதினாலே போதும். நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி நம்மளோட டைட்டிலுக்கு மேலே அந்த ஹேஷ்டேக் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேர் போடுறதுனால நம்மளோட வீடியோஸ் எல்லாம் இருக்கும். இது இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ஹேஷ்டேக் போட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு இன்னொன்று போட்டிருக்கேன்ல. ஸோ வந்து யாராவது ஒருத்தங்க வேற ஏதாவது ஒரு சேனலில் ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சேனல்காரங்க அதுக்கு ரிலேட்டடாக ஹேஷ்டேக் போட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் போயிட்டு இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அந்த ஹேஷ்டேக் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாங்கன்னா ஸோ அதுக்குமே ஒரு தனி பேஜில் அந்த வீடியோஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ அங்கே வந்து இருக்கும். ஸோ இதே தான் நீங்கள் வந்து கட்டாயமாக வந்து உங்களோட வீடியோக்கு வந்து ஹேஷ்டேக் வந்து கொடுத்துக்கணும். இப்போ வந்து யாராவது ஒருத்தங்க வேற ஏதாவது ஒரு வீடியோஸ் வந்து பார்க்கும்போது அந்த ஹேஷ்டேக் வந்து கிளிக் பண்ணும்போது சேம் ஹேஷ்டேக் வந்து நீங்களும் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட வீடியோ அந்த பேஜில் வந்து ஷோ ஆகும். ஸோ அதுதான் இப்போ வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கட்டாயமாக எல்லாருமே ஹேஷ்டேக் வந்து உங்களோட வீடியோக்கு கொடுங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து 15க்கு வந்து மேலே போகக்கூடாது. அதுக்கு குறைவாக தான் நீங்கள் வந்து இருக்கணும். அதே மாதிரி வீடியோக்கு ரிலேட்டடான ஹேஷ்டேக் மட்டும் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கும் இந்த அப்டேட் கட்டாயமா வந்திருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் Shiji தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.